ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிசி மாவில் நம்ம தட்டை எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் அளவு எடுத்துக்கிட்டேன். இதில் 1/4 கப்பு பொரிகடலை மாவும் 1 கப்பு பார்த்திங்கன்னா அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இதுதான் ரேஷியோ. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக முருங்கைக்கீரை நான் அலசி எடுத்துருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பூண்டு தட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பூண்டு நம்ம தட்டி சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லது. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள், இது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சமாக சூடான எண்ணெய் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை நம்ம மாவு நல்லா முறுக்கு மாவு இதுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸ் அப்படி உருட்டி இப்போ இதில் நம்ம இது செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இப்படி மடித்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீழே சமமான ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அங்கெல்லாம் அமுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீதி இருக்க மாவை இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பேப்பரில் போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம எடுத்து நம்ம போடும்போது இது ரொம்ப யூஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு எண்ணெயுமே நம்மளுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொண்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பபுள்ஸ்லாம் நல்லா அடங்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம மீத உள்ள எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா தட்டையும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ கிரிப்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது தாங்க நானுமே ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. செம்மையாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சதுனால இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் கூடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.